தங்கமயிலுக்கு பெரிய ஆப்பு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. என்றைக்கு வேணாலும் இந்த ஒரு பூகம்பம் வெடிக்க போகுதுங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா அதை உடனடியாக நடக்க விடாமல் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வீட்டில் அவங்க கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ணதுக்கு பிறகு சிக்க போகிறாங்கிறது மட்டும் தெரியுது. அதுவும் முதல்ல அடகு வைக்கலாம் நகையை அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் உரசி பார்ப்பாங்களா, உரசி பார்த்தா தங்கம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வேறு பேச்செல்லாம் பேசிட்டாங்க. கடைசியாக அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எப்படியோ அதெல்லாம் வேணாங்க, நம்ம இப்போதைக்கு லாக்கரில் தான் வைக்க போகிறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்லி கூடவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீனாவையும் செந்திலையும் சென்னைக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாரு. ஆனாலும் மீனாவுக்கு ஒரே சுற்றி பார்க்கறதுக்கான ஐடியாலாம் கோமதி கொடுத்தா, செந்திலுக்கு வேலை மேலே வேலை சென்னையிலையும் கொடுத்துட்ருக்காரு இவர். இதுக்கு நடுவில் இப்போ பாக்கியத்துக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. ஆனாலும் அவங்க அப்படியே சமாளிச்சிடறாங்க. நம்ம பயந்தான் நம்ம பொண்ணு அதை விட அதிகம் பயந்துருவா அப்படின்ட்டு லாக்கரில் தானே வைக்க போகிறாங்க, யாரும் அதை எடுத்து பார்க்க மாட்டாங்க, தப்பிச்சிடலாம். என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு அந்த நகையெல்லாம் திருப்பி எடுத்துடலாம், நம்ம வீட்டில் சொந்தக்காரங்க கல்யாணம்னு சொல்லிட்டு தப்பிச்சிரு அப்படிங்கிறாங்க. ஆனாலும் மாட்டிக்க தான் போகிறாங்க தங்கமயில்னு தோணுது. சீக்கிரம் மாட்டணும் அவங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.